வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். பிரெக்னன்சி கார்டை அவங்க எடுத்துட்டு வராதனால நாங்கள் வாட்ஸ்அப்ல காமிக்கிறோம், ஃபோன்ல காமிக்கணும். ஓகே, நன்றி நன்றி. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ், பாருங்களேன். நம்மளோட ரெயின்போ மாதிரி. உங்களோட மனசு தான் இதுவா? இந்த மாதிரி யோசிச்சு வாங்க இந்த கலர். அப்படியா? வாவ், வாழ்க்கை வண்ணமயமாயிடுச்சு அப்படின்றது சிம்பாலிக்கா எனக்கு காமிக்கிறதுக்காண்டி யோசிச்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ஸ்வீட் வாங்கியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. கை கொடுங்க. முதல்ல அப்பா ஆயிட்டீங்க. எத்தனை வருஷம் கழிச்சு ஆயிருக்கீங்க? 6 வருஷம். ஓகே, 6 வருஷம் கழிச்சு ஆயிருக்காங்க. நேம் வந்துச்சா? இல்ல, 6 வருஷம் கழிச்சு ஆயிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணமே 6 வருஷம். பொருளாக்டின் 124. ஜென்ரலா பொருளாக்டின் வந்து வெறும் 23 தான் இருக்கும். ஆனா 124 இருந்தது. 23க்கு மேல போனாலே கன்சீவ் ஆனா அபார்ட் ஆகும், கன்சீவ் ஆகவே முடியாது, கருத்தரிக்க முடியாது, நிறைய விஷயம் இருக்கும். 2 டியூபும் இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி ஸ்காரிங் ஆகி அது வந்து புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கொடுத்திருந்தாங்க. டியூபல் ஸ்காரிங், போத் டியூப்ஸ் ஆர் டிசீஸ்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. 2 தடவை ஐயுஐ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தடவை கெமிக்கல் பிரெக்னன்சி அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்களுக்கு கர்ப்பப்பையில அடினோமயோசிஸ். நிறைய பேருக்கு அடினோமயோசிஸ் இருந்தா பயங்கரமா பீரியட்ஸ் அப்ப வயிறு வலி ரொம்ப தொந்தரவு சொல்லுவாங்க. அப்புறம் வெள்ளைப்படுதல், அது வந்து அடிவயிறு வலி. அவங்களுக்கு அவங்க கணவரோட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவர் கவுண்ட் நல்லா இருந்தது, 24 மில்லியன் இருந்தது. விந்து மட்டும் கொஞ்சம் தண்ணியா இருந்தது. ஆஸ்தனோசூஸ்பர்மியா. இப்படி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு எல்லாம் நார்மலா இருக்கும் பொழுது கூட தன் மனைவிக்கு பிரச்சனை இருந்து அதை எப்படியாவது சரி பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து மாசமாக்கிக்கணும். இத்தனை வருஷம் வெயிட் பண்ண அவருக்காக தான் நான் அந்த கைகளை கொடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி கை நல்ல உள்ளங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பிரதர்லயே நம்ம கை கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருக்கிற அவ்வளவு அன்பு பாசிட்டிவிட்டி நம்ம வாங்கிக்குவோம். அதனால நம்ம வாழ்க்கையில கிராஸ் பண்ற ஆட்கள் எல்லாம் தொட்டுட்டு போகணும்னு நான் நினைப்பேன், டச் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு வீடியோ போட்டு அது ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எங்களால அப்லோடே கொடுக்க முடியல. லைவ் போட்டு கொஞ்ச நேரத்திலே அந்த வீடியோ போக வேண்டியதாச்சு. பட் அதுல இருக்கிற கருத்துக்கள் வந்து கண்டிப்பா நான் பிரிச்சு பதிவு பண்றேன். குழந்தை இல்ல அப்படின்னு 6 வருஷத்துல எத்தனை பிரெக்னன்சி கார்டு செக் பண்ணிருப்பீங்க? நிறைய செக் பண்ணிட்டு ஒரு நாள் அந்த 2 கூட ஃபர்ஸ்ட் லைஃப்ல பார்த்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து இப்ப 5வது மாசமா இருக்கு. அவரால் வர முடியாம இருந்திருக்கு. அதனாலதான் இந்த தடவை நேர்ல வந்து ஆஷா பார்த்தணும்னு சொல்லி அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்ல வந்து இன்னைக்கு தான் எழுதியிருக்கேன். நான் ப்ரே பண்ணிக்கிறேன், வாழ்த்துறேன். அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் பிள்ளைகள் இவங்களுக்கு வந்து பிறக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேர் புகழ் எடுத்து தரணும்னு நான் ப்ரே பண்ணி கடவுள் கிட்ட ஒரு அக்காவா உங்களை பிளஸ் பண்றேன். உங்களுக்கு நல்லபடியா பிறக்கணும். எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல நினைச்சேன். நேற்று சொன்ன வீடியோல இருக்கிற கொஞ்சம் சின்ன விஷயத்த இந்த வீடியோல சொல்லிடுறேன். தனக்கு இருக்கிற வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சில நினைச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ குழந்தை இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க பார்க்கும்போது நான் உன்னோட பெரியவர், இப்போ வேலையில பெரியவங்க, பதவியில பெரியவங்க, இல்ல அரசியல்ல பெரியவங்க, இல்ல காசு பணத்துல பெரியவங்க, ஜாதியில பெரியவங்க, மதத்துல பெரியவங்கன்னு அப்படி பிரிக்கிற இந்த உலகத்துல ஒரு கர்ப்பத்துல உருவான ஒரு குழந்தை சாட்சியா சொல்றேன். இந்த உலகத்துல யாரும் யாரை விட பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது. யார் உழைக்க ரெடியா இருக்காங்களோ, ஸ்மார்ட் ஒர்க், புத்தியா உழைக்கிறாங்களோ, புத்தி கூர்மையில நார்மலா இருக்கிறது ஒரு ஸ்டெப் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க. பீப்புள் who think different always succeed. இது வந்து ஒரு 1000 தடவை என் கணவர் எனக்கு சொன்ன வேத வாக்கு. ரொட்டீனா திங்க் பண்ணாத, அதே கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணுன்னு சொல்லுவாரு. இது ரொட்டீனா இதுதான் எல்லாரும் 100 பேர் யோசிப்பாங்கன்னா நீ 100 பேர் யோசிக்காத ஒரு விஷயத்தை யோசி, you will be celebrated. அந்த டிப்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். People who think different always succeed and people who do smart work, that hard work will succeed. காலையில நான் சாயந்தரம் வரைக்கும் நான் வந்து உடல் உழைப்புல பாக்குற வேலை, ஆனா நான் இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறேன். ஆனா நான் மூளையும் உடல் உழைப்பையும் சேர்த்து பாக்குற ஒரு வேலை, நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா நான் மூளையும் உடல் உழைப்பும் சேர்ந்து பார்க்கலாம். அவங்க அது படிச்சிருந்தும் தேவையில்லை, காமராஜரா கூட இருக்கலாம். ஞானம் வேற, படிப்பு வேற. ஞானம் எல்லாருக்குமே இருக்கும், படிச்சிருந்தும் தேவையில்லை. அவங்க பெரிய படிச்சிருக்காங்க, பிஹெச்டி படிச்சுட்டு சும்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களும் இருப்பாங்க, டாக்டர் படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களும் இருப்பாங்க, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு ஓனரா இருப்பாங்க. ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் பிரெயின், ஞானம் தான் வேற.
பரீட்சையில் எடுக்கிற மார்க்ஸ் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த ஜாதினால, மதத்தினால, பணத்தினால, இல்லை நிறைய பேர் குழந்தை இருக்கவங்க கம்பேர் பண்றாங்க. அது ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே வருது. ஒரு எல்கேஜி படிக்கிற பேரண்ட் கூட என் பிள்ளை உன் பிள்ளையோட சூப்பரா படிக்கிறான், ஒரு ஏபிசிடி சொல்றான், இல்ல ஒரு ரைட் சொல்றான், இல்ல மார்க் வாங்குறான், அதுல ஆரம்பிக்குது அந்த ஏற்றத்தாழ்வு. ரொம்ப அவங்க அந்த குழந்தைங்க சொல்லி சொல்லி அவங்க அறியாம அந்த குழந்தைங்களோட மனசுல அதை விதைச்சிடறாங்க. அந்த குழந்தைங்க வளர்ந்து சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தீங்கா வந்து நிக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து விலகி போகக்கூடாது, ஓடி போகணும் தூரம். நீங்க ஓடி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாழ்க்கை வளர்ந்துட்டே போகும். நீங்க இந்த மாதிரி பண்றவங்க, இவங்க நல்லா தானே இருக்காங்க, இவ்வளவு கெடுதல் பண்றாங்க, எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க, இவங்க போய் பேசுவாங்க, இவங்க நல்லவங்க இல்ல, இவங்க கெட்டவங்க. ஆனா இவங்க எப்படி, ஒரு நிமிஷம், நேற்று காரைக்குடில இருந்து பழனி பாத யாத்திரைக்கு நிறைய பக்தர்கள் போனாங்க. அதுக்கு வந்து ஈவினிங் 4 மணிலேருந்து போய் ரோட்ல இருந்து SLP சரணண்ணா அந்த அண்ணி அவங்களோட சேர்ந்து இந்த அன்னதானம் வளரணும். அப்ப சாமி சாப்பாடு வாங்கிட்டு போங்க, பாட்டு சத்தம், முருகன் சத்தம் பெருசா இருக்குமா, அது மீறி அந்த கத்தி சாமி சூடா இட்லி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு ரோட்ல இருந்து ஃபுல்லா பரிமாறணும். அப்ப கத்துனதுனால இந்த தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிச்சு. வந்து மெடிசன் போட்டேன், பட் இன்னும் கிளியர் ஆகல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கருத்தை சொல்லி முடிச்சிரு. வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்க டைம்ல கரெக்டான மெசேஜ் கொண்டு போய் சேர்த்திடும். ஒருத்தவங்க தட்டு இருக்கிற உயர்ந்த ஜாதினாலேயோ, பணத்தினாலேயோ, வசதினாலேயோ, வாழ்க்கையினாலேயோ, ஆடம்பரனாலேயோ, படிப்புனாலேயோ, பதவினாலேயோ உங்களைய மோசமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க மனம் நோக்க வேண்டாம். இது எல்லாமே பிரபஞ்சத்துல முடிவெடுக்குது. அவங்க திருத்துறது உங்க வேலை கிடையாது. இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுக்கான இப்படி இருக்காங்க, ஆனா அவங்க நல்லா இருக்காங்களே நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல கேட்கணும். நீங்க என்னெல்லாம் கேட்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க கேட்கலாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நேற்று அந்த பேஷண்ட் என்ன சொன்னாரு, அல்லாஹ்க்கு தெரியும் தானே எனக்கு என்னென்ன வேணும்னு அவருக்கு தெரியும் தானே, நான் எதுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. நீங்க கேட்டாதான் அழுகிற குழந்தைக்கு தான் தாய் பால் கொடுப்பா, அழுகாத குழந்தைக்கு தாய் பால் கொடுக்க மாட்டா. இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நான் எப்பவுமே வேண்டுவேன், விஷப்பூச்சிகள், பாம்பு, பூரான், தேல், திருடர்கள், கெட்டெண்ணம் படைத்தவர்கள், சாத்தான்களும் கொண்டவர்கள் யாரும் என்கிட்ட நெருங்காம அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கவங்க எல்லாத்தையும் என்கிட்ட விலக்கி வச்சிருந்த கடவுளேன்னு வேண்டிப்பேன். அப்படி இருக்கவங்க எங்களை விட்டு ஏன் விலகி போறாங்கன்னு தெரியாது, அவங்களே விலகி போயிடுவாங்க. அப்படி இல்லாதவங்க எல்லாம் என்னோட பாசிட்டிவிட்டிக்கு தகுதியானவங்க, டிசர்வ் பண்றவங்க, அவங்களை கடவுளை கூட டிராவல் பண்ண விடுவாரு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி டிராவல் பண்ண விட்டுருவாரு. இப்படி நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை கேட்டீங்கன்னா சுத்தி பில்லியன் பாம்புகள். நம்ம எப்படி நம்மளோட பிரேயர்ஸ் இருக்கணும்னா அது முருகரா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம். நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கும், அந்த சக்திக்கு நம்ம பிரேயர் பண்ணணும். அந்த நாலுமே இல்லைன்னா வள்ளலார் சொல்ற மாதிரி ஒளி, பிரபஞ்சம், வெளிச்சம், அந்த லைட், இது கூட இருக்கலாம். இந்த பஞ்சபூதங்கள் நீங்க சாமி பேர் சொல்லி சொல்றீங்களோ இல்லைன்னா வந்து இயற்கை பேர் சொல்லி சொல்றீங்களோ, ஆனா இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கேட்டா அது நம்மளுக்கானதான் இருக்கு, நம்ம கொடுக்க ரெடியா இருக்கு. கேட்காதது நிறைவேறாது. நீங்க பொறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, இவன் இன்னும் நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ணல, இன்னும் இது பண்ணல. எப்படி மகாபாரதத்துல பாஞ்சாலி பொறுமையா பொறுத்துக்கிட்டே இருந்தாலும், பஞ்சபாண்டவர்கள் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்க, பாஞ்சாலி பொறுத்துக்கிட்டே இருந்தாலும், எவ்வளவு கொடுமைகள் பண்ணாலும், எவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும், எவ்வளவு அசிங்கப்படுத்தாலும் அவங்க அமைதியாவே இருந்தாலும். கிருஷ்ணர் வந்து சொன்னாராம், நீயே பொறுத்துட்டே இருக்க. அப்ப பாஞ்சாலி கேட்டுச்சா, நான் படுற கஷ்டம் தான் தெரியும், நீதான் சாமி, நீ ஏன் என்னை காப்பாத்துற, நீ கேட்கவே இல்லையே, நீ கூப்பிடவே இல்லையே, நீ சபிக்கவே இல்லையே, நீ சொல்லவே இல்லையே, நீ வந்து சொல்லு, இது நீ நடக்கட்டும், நீங்க வந்துட்டு இப்படி பண்றீங்களே, நீ பொறுத்துட்டே இருக்க அந்த கெட்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எதுவுமே கொடுக்காது. அவங்க கேட்டுட்டே இருக்காங்க பிரபஞ்சத்துக்கு நெகட்டிவிட்டி, அப்ப கொடுக்கவே கொடுக்காது. எப்ப நீ ஸ்டாப் பண்ணி இந்த இயற்கை பிரபஞ்சத்திட்ட நீ எனக்கு பண்ற பிரச்சனை வராம போட்டோம், எனக்கு நடக்காம போட்டோம், இல்ல எனக்கு தொந்தரவு பண்ணாம போட்டோம், கடவுளை எடுத்து விலக்கி வைங்க. அழியணும் தான் சபிக்கணும்னு அவசியம் இல்லை. இவன் என்னை கஷ்டப்படுத்துறானே, இவன் அழியணும்னு இவன் நம்ம நினைக்கணும்னு தேவையில்லை. இந்த நெகட்டிவிட்டி எனக்கு வேணாம், எனக்கு இப்படி வைக்கணும். நம்ம இப்படி வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அவங்க ரிசீவிங் ஹேண்ட்ல வைக்கிறோம். ஒருத்தவங்க நம்ம கெடுதல் பண்றாங்க, கெட்டது பண்றாங்க, நம்ம இப்படி கை வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க புலம்பிட்டே இருக்கும். அதாவது ஐயோ ஏன் இப்படி பண்றாங்க, என்னை ரொம்ப ஹர்ட் பண்றாங்க. அன்னைக்கு நேற்று அந்த பேஷண்ட் சொன்னார், இது சொன்னா என்னை கஷ்டப்படுத்தும், என்னை காயப்படுத்தும் தெரிஞ்சே அந்த விஷயத்த சொல்றாங்களே,
அது எனக்கு கஷ்டப்பட்டு தெரியுது. அப்புறம் ஏன் சொல்றாங்க? ஆனா அவங்க என்னோட பதவியில, பணத்துல, வசதியில எல்லாத்தையும் கூட இருக்காங்க. திருப்பி என்னால பேச முடியல. அப்ப அது தப்பு. அவங்களுக்கான தண்டனை இந்த பிரபஞ்ச நியதியில கிடைக்காம போகவே போகாது. இப்ப கிடைக்குதா, 10 வருஷம் கழிச்சு கிடைக்குதா, இல்ல அவங்க சாகத்துக்குள்ள கிடைக்குதோ. ஆனா அதை அனுபவிக்காம யாருமே சாக முடியாது, பெரியவங்களோ சின்னவங்களோ. இந்த பிரபஞ்சம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் செஞ்ச சின்ன தப்பு மனசுக்குள்ள ஒருத்தர் கெட்டு போகணும்னு நினைச்சா கூட அது பிரபஞ்சத்துல ரெஜிஸ்டர் ஆகும். ஆனா இந்த பேஷண்ட் வந்துட்டு கடவுள் கிட்ட அதை கேட்கவே இல்லை. அந்த காலத்துல ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க, ராமர் உண்மையா இருந்தாரா இல்லையா, அவர் கடவுளா இல்ல மனித வடிவில கடவுளே வந்து ரீபர்த், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்லை. ஒரு ஒழுக்க முறையில கொண்டு வர்றதுக்கு தான் கிறிஸ்துவ மதம், இந்து மதம், முஸ்லிம் மதம், புத்திசம், ஜெயினிசம் எல்லாமே இட் டீச்சஸ் அ டிசிப்ளின். சரிங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட மனசாட்சியை பயந்தாங்கன்னா தப்பு பண்ண மாட்டாங்க. இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லைன்னு பண்ற எல்லாருமே பெரிய பெரிய தப்புகளை பண்ணுவாங்க. எந்த ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வர முடியும்? இப்போ கோயில் போறோம், குழந்தைங்க வந்துட்டு கோயிலுக்கு வாங்கினா எத்தனை பேர் வீட்டுல போறோம்? பிள்ளைங்க எனக்கு போர் அடிக்குது, நீ சர்ச்சில் அப்பா அம்மா பசங்களை அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க போன்ல விளையாடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த வீட்டுல அப்பா அம்மாவுக்கு முன்னாடி கிளம்பி ரெடியாகி பின்னாடி போயிட்டு இருக்கணும், ஒரு கோயில் போகணும், ஒரு திருவிழா போகணும், 4 மணி 5 மணினாலும் நம்ம கிளம்பி போகணும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க என்ன பண்றாங்க, ஐயோ நம்மளுக்கு பிள்ளைக்கு எது கஷ்டம் அப்படின்னு பிள்ளைங்க பண்ணலாம், பேரண்ட்ஸ் போறாங்க அவங்களுக்கு பதிலா. அப்ப அந்த குழந்தை வந்து எதிர்காலம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்னு அர்த்தம். சோ இந்த நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணுமா, எனக்கு இந்த கெட்டவங்களை விலக்கி வைங்க. என்னை சுத்தி 16,000 பாம்புகள், விரியன் பாம்புகள் படுத்திருந்தாலும் நான் நடக்கிற பாதையில எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அது எதுவும் என்னை தீண்டக்கூடாதுன்னு நம்ம வேணும்னா நம்ம வந்து நம்மளோட பாதை சேஃபா இருக்கும். அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேன், என்னோட எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதே மாதிரி சிங்க குட்டிகள் காட்டுல பட்னியா கடந்தா கூட எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, எனக்கான உணவுகள் கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்றேன்னா நான் அதை ரெஜிஸ்டர் பண்றேன் இந்த யூனிவர்ஸ்க்கு. எனக்கு இப்படி வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். நான் சொல்றேன் காத்து போற திசை எல்லாம் என்னோட பேர் புகழ் போகணும் அப்படின்னு நான் 2007 ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். 2007 நான் ப்ரேயர் பண்றேன், காத்து போற திசை எல்லாம் என்னோட பேர் புகழ் போகணும். இந்த உலகம் முழுக்க எல்லா மூலையிலும் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து கியூர் ஆகணும், நான் தொடுற பேஷண்ட்ஸ் எல்லாம் கன்சீவ் ஆகணும் ப்ரே பண்ணேன். என் வீட்டுக்கு சொல்ல ப்ரேயர்லேயே தப்பு இருக்கு. 2007 சொன்னேன், நீ வந்துட்டு இந்த ரோட்ல போற 4 பேஷண்ட் கிளினிக்ல வந்து போகணும், நீ ப்ரே பண்ணணும். காத்து போற திசையெல்லாம் கிளினிக்கோட பேர் புகழ் போனா அது எப்படி போகும்? என்ன ப்ரேயர்னு. ஆனா 2007 என்னோட கணவருக்கு தெரியாது, 2016 நான் வீடியோ போடுவேன், எனக்கே தெரியாது. அந்த வீடியோ காத்து போற திசையெல்லாம் வைஃபை போகும், வைஃபை போற திசையெல்லாம் என் வீடியோஸ் போகும். அப்ப 2007 என்னோட ப்ரேயர்ஸ் வந்து இம்பாசிபிள். காத்து போற திசையெல்லாம் என் கிளினிக்கோட பேர் புகழ் போகணும், என்னோட பேர் புகழ் போகணும்னு ப்ரேயர் பண்ணது இம்பாசிபிள். 2016 வைஃபைன்னு ஒன்று இருக்கும், இன்டர்நெட் ஒன்று இருக்கும், நான் லைவ் வீடியோஸ் போடுவேன், காத்து போற திசையெல்லாம் அந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும். அண்ட் உலகம் முழுக்க இருந்து பேஷண்ட் வருவாங்கன்றது இப்ப 2016 அந்த வீடியோஸ் மூலமா 25 நிறைவேறிட்டு இருக்கு. அதனால சின்னதா தான் ப்ரேயர் பண்ணணும், பெருசா நீங்க கேட்கறதே கேட்குறீங்க. இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே ஒரு தடவை பிறக்கணும், ஒரு தடவை சாகணும், நல்ல விஷயங்கள் நிறைய கேளுங்க. அந்த காலத்துல ஸ்ரீராம் ஜெயம் எழுதுற மாதிரி கிறிஸ்டியானிட்டியில ஸ்தோத்திர பலிகள் இருக்கு. அதே மாதிரி ஹிந்துயிசம்ல வந்து கந்தசஷ்டி கவசம் இருக்கு. இப்ப காக்க காக்க கனகவேல் காக்க எத்தனை பெண்கள் இப்ப அதெல்லாம் பாடுறாங்க. இப்ப முன்கை 2 முன்னவன் காக்க, பின்கை 2 பின்னவன் காக்க, முதுகினை இவர் காக்க, நம்மளுடைய முன்னங்கால் பின்னங்கால், முன்னந்தலை பின்னந்தலை, நாக்கு மூக்கு கண்ணு வாய், நம்மளுடைய பிறப்புறுப்புல இருந்து நம்மளுடைய ஆசன வாயில இருந்து நம்மளுடைய எல்லாத்தையும் காக்கன்னு அந்த கந்தசஷ்டி கவசம்ல வரும். அந்த கந்தசஷ்டி கவசம்ல எல்லாத்தையும் காக்கன்னு நீங்க பாடும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னா உங்களை அறியாம ஃபியர் ஆஃப் டெத், ஃபியர் ஆஃப் கேன்சர் போயிடும். யாராவது ஒருத்தவங்க 3ஆவது தெருவுல 35 வயசு ஒரு பொண்ணோட வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காரர் இறந்து போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் இறந்து போயிடுவோமோ? ஒரு பெண் இறந்துட்டு நம்ம இறந்துட்டு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தவங்களோட வீட்லயும் நம்மள போய் அப்ளை பண்ணி அது நம்மளுக்கே வந்து துக்கமா நினைச்சு இறந்தவங்க கூட மீண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்த பெண்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் வராங்க.
எதுக்காக வராங்க அப்படின்னு சொன்னா ஃபியர். சின்ன சவுண்டுக்கு பதட்டமா இருக்கு, படபடப்பா இருக்கு. ஆண்கள் எல்லாம் கடன் தொலைக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒரு பஸ் சவுண்ட் கேட்டப்ப படபடப்பா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அந்த பேஷண்ட் கேட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், நீங்க இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்ஸ் மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாங்க. அப்போ கடவுள் உங்களை பார்த்துக்குவாருன்னு ஒரு இன்னொருத்தவங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு மகனா இருந்த வரைக்கும் உங்களுக்கு பய உணர்வே வராது. எதனால அப்பா பார்த்துக்குவாங்க, அம்மா பார்த்துக்குவாங்க. ஆனா நீங்க ஒரு கணவராகி உங்க ஃபேமிலின்னு வந்தோடனே உங்களுக்கு பயம்ன்றது முதல்ல எட்டி பார்க்கணும். அப்ப இறைபக்தி இருக்கு, நீங்க முருகரோ ஜீசஸோ அல்லாவே வேண்டீங்கன்னா இன்னொருத்தவங்கிட்ட அதை ஒப்படைக்கிறீங்க. அவங்க உண்மையா இருக்காங்களோ இல்லையோ, உங்க ஆழ் மனசுல முருகன் பார்த்துக்குவோம், ஏசப்பா பார்த்துக்குவாரு, அல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு ஸ்தோத்திரம் சொல்றீங்க, இல்லை ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க, இல்லைன்னா அரோக்கரை சொல்றீங்கன்னா இன்னொருத்தருக்கே ஒப்படைச்சிங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர்னும் போது, நம்மளை மீறின ஒரு சக்தின்னும் போது நம்மளை இயங்க ஈஸியா வைக்கும். ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்? நம்ம முன்னோர்களை விட 1000 ஆண்டுகள் வாழ்ந்த நம்ம சான்றோர்களை விட நம்மளோட மூளை என்ன பெரிய இதுவா, இல்லை நம்ம என்ன ராஜராஜ சோழனை விட ஔவையாரை விட பெரும் ஞானிகளா? சும்மா நம்ம வாய்ப்பதெல்லாம் பேசிட்டு இருக்க. லைஃபை சிம்பிளா இருக்குங்க, ஈஸியா இருக்குங்க, கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், கெட்டவனா வாழ்ந்துட்டு இருக்கான், இதெல்லாம் வாழ்க்கைதான். என்ன கெடுதல் பண்ண எல்லாம் வாழதான் செய்யறாங்க. ஒருத்தவன் செஞ்ச பாவம் தீமை, அதுவும் ஒரு பெண்ணுக்கு செஞ்ச ஒரு துரோகமா இருக்கலாம், இல்ல ஒரு பெண்ணின் கற்பத்தை கலங்கம் கற்பிச்சவனா இருக்கலாம், இல்ல ஒரு பத்திரி சாபம் அடைஞ்சிருக்கலாம், இல்ல ஒருத்தவங்களுடைய இல்லாமைய படிச்சு பேசிருக்கலாம். இவங்க எல்லாருமே கடைசி காலங்களில் நடைப்பிடமாக வாழ்வார்கள். இதெல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் சொன்னது, பெரும் பெரும் மனிதர்கள் ஞானிகள் சொன்னது. அப்ப அவங்க நடைப்பிடமா வாழ போறவங்களுக்காண்டி இன்னைக்கே என் வாழ்க்கையை கெடுத்துட்டு, கவலையை கெடுத்துட்டு, மனசை கெடுத்துட்டு, ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, பேசி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, எதுக்கோ அதாவது பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளே பரிதாபப்படுவோம். ஐயோ பாவம், இன்னைக்கு ஒரு நடைப்பிணமா இருக்காங்களே, ஏதோ ஒரு தீராத ஒரு நோயினால ஏதோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு பரிதாபப்படுற நிலைமையில இருப்பாங்க. அவங்களுக்காண்டி நம்மளோட 2-3 வருஷத்தை தொலைக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு உங்க குழந்தை தோன்ற இந்த காலத்துல, இந்த நேரத்துல ஒரு சான்றோனா ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு, ஞானமான ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு பேரண்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நேற்று இந்த வீடியோ போட்டேன், அது அப்லோடே ஆகல, திடீர்னு கொடுத்துட்டே இருக்கேன், லைவ் காமிக்கு நான் அப்லோட் ஆகல. அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல, எரர்னு வந்துச்சு. சரி டெலீட் பண்ணிட்டு திருப்பி இன்னைக்கு அதை அப்லோட் பண்ணிட்டேன். அதே கண்டென்ட் தான் இது, கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு பிறக்கிற மகனோ மகளோ யார் என்ன நினைச்சா என்ன, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம. என் கணவர் சொன்னார், நிறைய கதைகள் இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு காட்டுக்குள்ள போறோம், நம்ம காலை ஒரு எலி கடிச்சிச்சு, இல்லை ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அதை டக்கு காலை கட்டிட்டு அந்த விஷயத்தை கழுவி விட்டுட்டு அது விஷமுடைய மருந்து கொடுத்துட்டு ஓடுவோம். இல்ல பாம்பை தேடி உள்ள ஓடிட்டே தேடிட்டு இருப்போமா? பாம்போட குணம் விஷம் தான், கொத்துறது தான். அது பின்னாடி ஓடி நம்ம அடையாளத்தை தொலைக்க கூடாது, நம்ம செத்துதான் போவோம். ஆனா நம்ம அதுக்கப்புறம் நம்ம லைஃப்க்கு ஓடணும். ஸோ பாசிட்டிவா இருக்கணும், அந்த விஷயத்த மீது போகக்கூடாது. தினம் ஒரு யாரோ ஒருத்தவங்க ஆறுதல் படுத்துவாங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு என்னால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல என் கஷ்டத்தை, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, அம்மா கிட்ட சொல்ல முடியல, அப்பாட்ட சொல்ல முடியல, இல்ல கணவர்கிட்ட சொல்ல முடியல, அசிங்கமா இருக்கு, இல்ல ஒரு அவமானப்பட்டுட்டேன், இது எனக்கு எப்படி வெளியே பகிர்ந்துக்குன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு பழக்கம். இந்த ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது அந்த கடவுள் அதை நிறைவேற்றுவாரான்னு எனக்கு தெரியாது என்று கேட்டீங்கன்னா. ஆனா தினமும் ஒரு ஒழுக்கப்படி ஒரு விஷயத்த நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ண அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது நேச்சர்ல பதியுது. எனக்கு இப்ப எத்தனை பேர் அந்த மாதிரி நோட்ல எழுதுறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே உண்மையாவே ராமர் இருந்தாரா, பிறந்தாரா, அவர் ஒய்ஃபே அவர் ஏன் சேவ் பண்ணல, அப்ப மந்திர சக்தி இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஒருத்தங்க இம்மாரலா பிஹேவ் பண்ணா அவனை அழிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கதையா இருக்குமா, என்னவா இருக்கும், இது இவங்க எழுதுறாங்களே இவங்களுக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா? ஏன்னா நான் ஒரு ஏரோப்ளேன்ல வானத்துக்கு மேல போகும்போது நம்ம ரொம்ப நாளா படத்துல இதுதானே சொர்க்கம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மேகத்துக்கு மேல சொர்க்கம் இருக்கும், அங்க சிவன் உட்கார்ந்து இருப்பாரு,
முருகன் வருவாங்க, நம்ம இப்படிதானே பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ இப்படி ஒண்ணே இல்லையா? நம்ம குழந்தையில கண்மூடித்தனமா அப்பா அம்மா நினைச்சு ஃபாலோ பண்ணி சாமி கும்பிடுவோம். ஒரு 18ல இருந்து ஒரு 30 வயசுல நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். சயின்ஸ் யோசிப்போம், சாமி இருக்காரா இல்லையா, எப்படி இருக்கும். நான் யோசிப்பேன், உலகத்தையே படைச்ச சிவன் வந்து தலையை வெட்டோன்னே பிள்ளையார் தலையை எடுத்துட்டு வைக்கலாமே, ஏன் ஒரு யானையோட முகத்தை? எனக்கு அதுக்கப்புறம் தான் சக்தி இருக்கா இல்லையா, அந்த சாமி இருக்கா இல்லையான்னு டவுட் இருந்தது. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது, ஒரு உருவ கேலி பண்ணக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, குண்டா இருக்காங்க, அசிங்கமா இருக்காங்க, குட்டியா இருக்காங்க, நெட்டியா இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. மனதிலையும் குணத்திலையும் ஞானத்தை தான் பார்க்கணும். அழகு வந்து அதுலதான் இருக்கு. இப்படிலாம் இதுக்காக தான் இது கொண்டு வந்தாங்களோ, எனக்கு வீட்டுல ஒரு நாலேஜ் இருக்குமோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது. நான் வந்து நிறைய ஒரு நேரத்துல வந்து எனக்கு தோணும், நிறைய பேர் ரொம்ப கவலையோட யார்கிட்ட பகிர்ந்துக்கிறது, அப்படியே மூணு அழுகணும் போல இருக்கு, ஒரு பயம், பக்கு பக்குன்னு ஒரு பயத்தோடு ஒரு பதட்டத்தோடு இருக்கும்போது 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன, உங்களோட அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, இல்ல ஒரு உங்க வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சிட்டு இன்னைக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டமும் உங்களுக்கு விலகி போய் இனிமே சந்தோஷம், அமைதி, சமாதானம் நிறைஞ்சிருக்கு. நீங்க ரொம்ப ஹாப்பியா நீங்க பிறந்ததுக்கான பயனை இந்த உலகத்துல நிறைவேற்ற போற நாள் இன்னிலிருந்து துவங்குது. இன்னிலிருந்து நீங்க சாதிக்க, ஒரு அம்மாவா உங்க பிள்ளைகளை பெரும் பெரும் தலைவர்களா வளர்க்க, ஒரு கணவரா உங்க மனைவியும் குழந்தைங்களையும் பார்த்துக்க, ஒரு பொருளாதாரத்திலையோ உங்களுக்கு இருக்கிற வியாபாரத்திலையோ வேலைகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே விலகி இன்னிலிருந்து ஒரு அமைதியான பிரகாசமான எதிர்காலம், சந்தோஷமான எதிர்காலம் உருவாகணும். குடும்பத்துல சிரிப்பு சத்தம், கொலுசு சத்தம், சந்தோஷமே நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பிளஸ் பண்றேன். யாராவது நம்மளுக்கு வந்து வீட்டுல சொல்லிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஆஷா உங்க வீட்டுல இருந்து சொல்றேன், உங்க குழந்தைங்களால ஒரு பிரச்சனை வருதா, குழந்தைங்க ரொம்ப மன உளைச்சல கொடுக்குறாங்களா, பிள்ளைகளுக்காண்டே வாழ்றோம், நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்கவே இல்லை, நீங்க வருத்தப்படுறீங்களா, இந்த பிரபஞ்சத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த பிள்ளைங்க மாறணும். கத்துறது, அழுகிறது, பிள்ளைங்க கிட்ட போய் போராடுறது, புரிய வைக்க முடியாம அவங்கள அடிக்கிறது, அப்புறம் அடிச்சுட்டு நீங்களே அழுகிறது, இது எதுவுமே பண்ணாம என் குழந்தை இப்படியான குழந்தையா வரணும்னு நீங்க முருகத்தை கும்பிடுங்க, ஜீசஸ் கும்பிடுங்க, அல்லாட்ட கும்பிடுங்க. துவா அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் முஸ்லிம்ஸ்ல இருக்குன்னா, அல்லாட்ட கேளுங்க, உங்களுக்கு தேவையானதை, உங்களோட வேண்டுதல்களை கேளுங்க, நான் கொடுக்குறேங்கிறார். அந்த பேஷன் சொன்னேன், நீங்க துவா கேட்க மாட்டேங்கிறீங்க, அல்லாட்ட எல்லாமே தெரியுங்க, எனக்கு என்ன தேவை தெரியும், ஆனா கேளுங்க, அப்பதான் அது கொடுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த நீங்க கடவுளே நம்பல அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இதெல்லாமே இனிமே கேளுங்க, எல்லாத்தையுமே பதிஞ்சிருங்க. அண்ட் யாருக்கு என்ன தண்டனைகளோ இதுவோ தீர்ப்புகளோ அதை வழங்க நம்ம ஆள் கிடையாது, நம்மளோட வேலையே அது கிடையாது. இவங்க எப்படின்னா எப்படி பாம்பை பார்த்து விலகி போவீங்களோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் பார்த்து விலகி மட்டும் போயிட்டே இருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு 100 பேர் அட்லீஸ்ட் உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர் உங்க குடும்பத்து ஆட்களாவது உங்களை தலைமை வந்து இவரை போல வாழணும், 4 விஷயம் உங்ககிட்ட கத்துக்கணும்ன்ற அளவுக்கு இவங்க இன்ஸ்பயர் பர்சன். பணத்துக்காண்டி, காசுக்காண்டி, வசதிக்காண்டி, இல்ல ஆதாயத்துக்காண்டி பழகிற எல்லாருமே உங்ககிட்ட நிலைத்து நிற்காம விலகி போகட்டும். அந்த உறவுகள் வேணும். அவங்க போனாங்கன்னு வருத்தப்படாதீங்க. அவங்க இருக்கும் பொழுது நீங்க சாதனை ஆக முடியாது. அண்ட் இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் கொடுக்குதுன்னா நம்மள செதுக்குது. மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போறோம், இல்ல மகுடம் கிடைக்க போகுது, அதை தாங்குற அளவுக்கு நம்ம தலை நிக்கணும். அந்த தலை கனமாயிடக்கூடாது. அந்த கனமாகாம இருக்கிறதுக்கு ஆரம்ப காலத்திலேயே நம்மள நல்லா பட்டி பார்த்து திங்கரிங் பண்ணி பர்ஃபெக்டா அதுக்காக நம்ம தகுதிப்படுத்தணும். என்னடா இவ்வளவு அடி வாங்குறோம் நம்ம அப்படின்னு நினைப்போம், புரியுதுங்களா? அப்ப வந்து நம்ம கடைசியில பார்த்தா அந்த அடி வாங்கலன்னா இன்னைக்கு இவ்வளவு ஒரு வயசா நம்ம இருக்க மாட்டோம், இவ்வளவு ஒரு ஞானத்தோடு நம்ம இருந்திருக்க மாட்டோம், இந்த பக்குவம் நம்மளுக்கு வந்திருக்காதுன்னு நம்ம நினைப்போம். உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் பண்ணுது. தாய் தகப்பன் எப்படி உங்களை நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை நேசிக்குது. பிரபஞ்ச சக்திய, பாசிட்டிவிட்டியா அள்ளி அள்ளி அம்மாவோட அன்பு போல நீங்க கட்டி அணைச்சிட்டு உங்களை சுத்தி இருக்கிற 5 பூதங்கள் உங்க மேல பட்ட காத்து, நீங்க சுவாசிக்கிற காத்து என்னைக்குமே உங்களை வெறுக்காதுன்னு நீங்க நம்பி இன்னிலிருந்து இந்த பிரபஞ்ச சக்தியோட ஏங்கி பாருங்க. கரெக்டா இருந்து ஒரு வருஷம் கழிச்சு உங்க லைஃப் தலைக்கீழ மாறி இருக்கும். மாறிடுச்சு நிச்சயமா நீங்க சொல்வீங்க. இது என் அம்மா உட்கார வச்சு ஒரு என்கிட்ட அன்பா இப்படிலாம் இருக்கும், நீ கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி இருப்பாங்க, 4 பேர் சேர்ந்து ஒன்று ஒதுக்குவாங்க, நீ அதுக்கு தைரியமா இருக்கணும், இதுதான் லைஃப், தனியா இருக்கலாம் பரவாயில்ல, தப்பு இல்லை, கர்ப்பப்பையில தனியா இருந்து சாகமும் தனியா சாக போற, நடுவில் லைஃப்ல நீ வேணும்ன்றவங்க கூட டிராவல் பண்ணணும், எல்லாமே கோ பேசஞ்சர்ஸ் தான், யாருமே உங்க லைஃபை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவங்களும் டிராவல் பண்ண இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தரல.
எதெல்லாம் ஏன் அம்மா எனக்கு சொல்லி தரலையோ அதெல்லாம் உங்களோட அம்மாவா நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வாழ்க்கை பாடத்தை நீங்க எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு 90 வயசு இருக்கலாம், நீங்க உங்களுக்கு வந்துட்டு அப்பன் முருகன் அப்பன் சிவனுக்கே பாடம் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அந்த பாடம் சொல்லி தரதுக்கு வந்துட்டு வயசோ முதிர்ச்சியோ தேவையில்லை. காரைக்கால் அம்மையார் மாதிரி இளமையிலேயே முதிர்ச்சியும் அடையலாம். ஸோ இன்னைக்கு உங்களோட அம்மாவா நான் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த பிரபஞ்ச ரகசியத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தியும் நீங்க எடுத்துக்கிட்டு பிரகாசமா நட்சத்திரங்கள் போல மின்னணும்னு வாழ்த்தி விடுக்கிறேன். நன்றி.